தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நடிகர் விஜய்க்கு துணை முதலமைச்சர் பதவி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தை 2024ஆம் ஆண்டு பெருங்கனவோடு ஆரம்பித்தார் நடிகர் விஜய். தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடித்துவிடலாம் என்று கனவு கண்டார். ஆனால் அவருடைய கனவு நேற்று சிதைந்து போனது. ஆம், நேற்று அவருடைய மனைவி செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் வாகரத்து மனு தாக்கல் செய்தார். பிரபல தமிழ் திரைப்பட நடிகையோடு நடிகர் விஜய் கள்ள உறவில் இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். தன்னை கொடுமைப்படுத்தியதாகவும் தனக்கு ஜீவனாம்சம் வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். விஜய் அழுத்தம் கொடுத்தால் அந்த பிரபல தமிழ் திரைப்பட நடிகையின் பெயரை வெளியிட தயாராக இருப்பதாக கூறி பரபரப்பை ஏற்படுத்தினார். நடிகர் விஜய் சங்கீதா விவாகரத்து நேற்றைய தினம் அரசியல் உலகில் திடீர் திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடிக்கும் 2026இல் விஜய் சிஎம் என்ற பேச்சுக்கு முடிவு கட்டப்பட்டுவிட்டது என்றே சொல்லலாம். அனைத்திந்திய அதிமுக இந்த வாய்ப்பை பயன்படுத்த நினைக்கிறது. அதிமுக பாஜக தரப்பிலிருந்து நடிகர் விஜய்க்கு தூதுவிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதாவது தமிழக வெற்றி கழகத்துக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. தாங்கள் தனித்து போட்டியிட்டால் படுதோல்வியை சந்திக்க வேண்டியதிருக்கும். இந்த முறை எங்களுடன் கூட்டணியில் இணைந்து போட்டியிடுங்கள். கணிசமான தொகுதிகளை உங்களுக்கு தருகிறோம். நீங்களும் வெற்றி பெறலாம். உங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி தருகிறோம் என்று அதிமுக பாஜக தரப்பில் வாக்குறுதி அளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் நேற்றைய தினம் நடிகர் விஜய் தரப்பு பயங்கர அப்செட்டில் உள்ளனர். நடிகர் விஜய் மற்றும் சங்கீதா விவாகரத்து தமிழக வெற்றி கழகத்தை புரட்டி போட்டுவிட்டது. விஜய் தரப்பினர் கடுமையான மன உளைச்சலில் உள்ளனர். அதிமுக கொடுத்த ஆஃபரை அவர்கள் கண்டுகொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது. காங்கிரஸுக்கு ஆஃபர் கொடுத்த தமிழக வெற்றி கழகம் தற்பொழுது அதிமுகவிடமிருந்து ஆஃபரை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. அதிமுக நடிகர் விஜய்க்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்க முன்வந்துள்ளது. தமிழக வெற்றி கழகம் என்ன அரசியல் நிலைப்பாட்டை எடுக்க உள்ளது என்பது தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம்.